ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேத்துக்கு வயசானவங்களும் சரி மூச்சு திணறல் அதிகமாக இருக்குங்க. இந்த மூச்சு திணறல், அந்த இழப்பு இதெல்லாம் கிசு கிசுன்னு ஒரு மாதிரியாக இழைப்பாங்க. சாதாரணமாக இப்போ குட்டி குழந்தைகளுக்கு கூட அந்த மூச்சு திணறல் இருக்குங்க அதிகமாக. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா அந்த மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது. மேலும் இப்போ தூதுவளில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. தூதுவளை பற்றி சொல்ல வந்தோம்னா, தூதுவளில் சளிக்கு ஆனது மருந்து, சூப்பர் மருந்துங்க. சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. சளி நல்லா கேட்கும், நெஞ்சு சளியெல்லாம் நீக்குங்க. தூதுவளை ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து நாட்டு வைத்தியத்தில். இந்த தூதுவளை நம்ம சின்ன குழந்தைங்க சாப்பிடலன்னா வெறுமனையாக அடை தோசை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை போட்டு ஆட்டி நம்ம அடை தோசையும் போட்டு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சாப்பிட்ருங்க. சில பேர் கஷாயம் குடிக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் எனக்கு கஷாயம் குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல மருந்துனா இது என்ன செய்யணும்னா, தூதுவளை அடை தோசையில் கலந்து கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா கேட்குங்க. ரொம்ப நல்ல மருந்து, சளிக்கு நல்லா கேட்கும். இப்போ இந்த தூதுவளையை வச்சு நம்ம ஒரு நல்ல மருந்து சொல்ல போகிறேங்க நாட்டு வைத்தியத்தில். இது என்ன மருந்துனா, நம்ம மூச்சு திணறல் நிறைய பேத்துக்கு அதிகமாக இருக்குங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆள் வரை எல்லாத்துக்குமே மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது. எங்கேயும் வெளியே கொஞ்சம் 10 நிமிஷம் நடந்தாவே ரொம்ப திணறுது, ரொம்ப இளைக்காங்க. அந்த இழப்புக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நல்லா கேட்குற மருந்துனா தூதுவளை தாங்க. தூதுவளையை வெறுமனையாக என்னன்னா கொஞ்சம் முள் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இது தண்ணியாக நம்ம தண்ணி நல்லா காய்ச்சி, ரெண்டு சின்ன குழந்தைங்கன்னா ஒரு சங்கு டெய்லியும் ஊற்றிட்டு வரணுங்க. பெரிய ஆளுனா ஒரு அரை கிளாஸ் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வெறுமனே அதை காய்ச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கேட்குங்க. இதை சாறு எடுத்து நம்ம குடிக்கலாங்க. குடித்தோம்னா நம்ம இழப்பானது சரியாக போயிருங்க. ரொம்ப அதிகமாக இளைக்கிறவங்க, சளி அதிகமாக நெஞ்சில் இருக்கிறனால தான் அப்படி வருதுங்க. இழப்பு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குறது எல்லாமே இதில் சரியாக போயிருங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மருந்துங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா கேட்குங்க. நிச்சயமாக இது நல்லா கேட்குற மருந்துங்க. நல்லா கேட்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப சூப்பராக கேட்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இது தண்ணியில் ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சும் குடிக்கலாம், அரைச்சி சாறு எடுத்தும் குடிக்கலாம். இழப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.